எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் மார்க்கெட் சென்ஸ் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஸ்டார் ஹெல்த் காம்ப்ரஹென்சிவ் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் அப்படிங்கிறது இந்தியன் ஹெல்த் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் ரொம்ப பாப்புலரான ப்ராடக்ட்டுங்க. நீங்கள் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ரிசர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரொம்ப பாப்புலர். இந்த வீடியோவில் இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ப்ளஸ் இதில் இருக்க அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜஸ், இது யாருக்கு சூட்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 வீக்ஸ் முன்னாடி நான் வந்து இந்த ஸ்டார் ஹெல்த்தில் சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். அந்த பர்டிகுலர் வீடியோவில் வந்து லாஸ்ட்டாக வந்து ஸ்டார் ஹெல்த்தில் இருக்கிற கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ, இன்கர்ட் கிளைம் ரேஷியோ, கம்ப்ளைண்ட் வால்யூம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பட் ஓவராலாக நம்ம மார்க்கெட்டில் கம்பேர் பண்ணும்போது கம்பேரிட்டிவ்லி இது வந்து கொஞ்சம் ஆவரேஜாக இருந்தால் கூடியும் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து ஸ்டார் ஹெல்த் அப்படிங்கிற கம்பெனி வந்து அவங்களோட கிளைண்ட் வந்து பார்த்திங்கன்னா வால்யூம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டுமே பார்த்திங்கன்னா ஒரு செர்டைன் குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு அவங்களுக்கு கேட்டரிங் பண்ணுது. அவங்க வந்துட்டு ரொம்ப அதிகமான ப்ரீமியம் கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற கிளைண்ட்ஸுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பர்டிகுலர் கம்பெனி வந்து ரொம்ப அழகாக வந்து அவங்களுக்கு கேட்டரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த ப்ராடக்ட் பற்றி நம்ம பார்க்குறது அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக முழுமையாக பாருங்கள். ஸோ தட் உங்களுக்கு ஓவராலாக ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள அடிப்பலாம். இந்த பாலிசியில் நம்ம வந்து பேசிக் கவர் வந்து நம்ம பார்த்துடலாம். ரூமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 lakhல ஸ்டார்ட் பண்ணி 1 crore வரைக்கும் சம் இன்ஷூர் எடுக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்கு இல்லையா. எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ரைவேட் சிங்கிள் ஏசி ரூம் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஐசியூ அண்ட் ஆப்ரேஷன் தேட்டர் பொறுத்த வரைக்கும் ஆக்சுவல் உங்களுக்கு என்ன பில் வருதோ அது வந்து 5 lakhலேருந்து 1 crore வரைக்கும் உங்களுக்கு கவர் ஆகிடும். ரோடு ஆம்புலன்ஸும் அதே மாதிரி தான். என்ன ஆக்சுவல் வருதோ அது வந்து 5 lakhலேருந்து 1 crore வரைக்கும் வரும். ரோடு ஆம்புலன்ஸ் வந்து நீங்கள் வீட்டிலேருந்து ஹாஸ்பிட்டல் போகிற அந்த ட்ராவல் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எடுத்து இல்லை இதை விட பெட்டரான ட்ரீட்மெண்ட் வேணும் அப்படின்னு இன்னொரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த ஹாஸ்பிட்டல் டு ஹாஸ்பிட்டல் ட்ராவல் ப்ளஸ் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி ட்ராவல், மூணுமே பார்த்திங்கன்னா இந்த ரோடு ஆம்புலன்ஸில் வந்து கவர் ஆகிடும். வாட் எவர் த பில் என்ன ஆக்சுவல் வருதோ அது உங்களுக்கு கவர் ஆகிடும். ஏர் ஆம்புலன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வாட்டி நீங்கள் அட்மிட் ஆகும்போது உங்களுக்கு 2.5 lakh ரூபி வந்து மேக்ஸிமம் கொடுப்பாங்க. ஒரு வருஷத்துக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 lakh ரூபி வந்து லிமிட். இது வந்து எல்லாத்துக்குமே 5 lakh to 1 crore வரைக்குமே சேமாக தான் இருக்குது. எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் 60 days நீங்கள் ஹாஸ்பிட்டலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி 60 days வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் டாக்டர் செக்கப் பண்ணுறது, மெடிசின்ஸ் எடுக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ப்ரீ ஹாஸ்பிட்டலைசேஷன் வரும். அதை நீங்கள் வந்து கவர் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் ஆனது அப்புறமா உங்களுக்கு up to 90 days வந்து அதே போஸ்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். டெலிவரி சார்ஜஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் நம்ம வெயிட்டிங் பீரியடை பார்த்துடலாம். வெயிட்டிங் பீரியட் பார்த்திங்கன்னா 24 months வெயிட்டிங் பீரியட். அதாவது 2 years வந்து நீங்கள் பாலிசி எடுத்த அப்புறமா ரினியூ பண்ணணும். அந்த வெயிட்டிங் பீரியட் தாண்டின அப்புறம் தான் அந்த டெலிவரி நீங்கள் வந்துட்டு கிளைம் பண்ண முடியும். இந்த டெலிவரி கிளைம் பண்ணி நீங்கள் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு கிளைம் பண்ணுறீங்களா, ஃபஸ்ட்டு கிட், அந்த கிளைம் பண்ணி அடுத்தது ஒரு 2 வருஷம் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறம் தான் நீங்கள் செகண்ட் கிட்டுக்கான அந்த டெலிவரி வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ப்ளஸ் வந்து நீங்கள் வந்து இந்த ஒரு லிமிட் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த டெலிவரி சான்சஸ்க்கு. நார்மல் டெலிவரிக்கு ஒரு செர்டைன் லிமிட், சிசேரியனுக்கு ஒரு செர்டைன் லிமிட் சொல்லிட்டு டிஃப்ரெண்டான லிமிட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த லிமிட் வந்து அந்த பேஸ் சம் இன்ஷூர்டுக்கு உள்ளாடி வராது, அது வெளியில். ஸோ நீங்கள் வந்துட்டு டெலிவரி சார்ஜஸ்க்காக இந்த லிமிட்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கூட உங்கள் பேஸ் சம் இன்ஷூர்ட் பாதிக்கப்படாது. ஸோ அந்த டெலிவரி சார்ஜஸ்க்கான லிமிட் எந்தெந்த சம் இன்ஷூர்டுக்கு எந்தெந்த கேட்டகரியில் வருது அப்படின்னு பார்த்தலாம். 5 lakhs பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு 15,000 rupees, சிசேரியனுக்கு 20,000 rupees. 7.5 lakh கவருக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரி 25,000, சிசேரியன் 40,000. 10 lakh ரூபி கவருக்கு நார்மல் டெலிவரி 30,000, சிசேரியனுக்கு வந்து 50,000. சேம் வந்து 15 lakhக்குமே அது அப்ளை ஆகுது, 20 lakhக்குமே அது அப்ளை ஆகுது, 25 lakhக்குமே அது அப்ளை ஆகுது. 25 lakhக்கு மேலே 50 lakh, 75 lakh, 1 crore பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரிக்கு 50,000 rupeesம், சிசேரியனுக்கு 1 lakh ரூபி வந்து லிமிட் கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்த அப்புறமா குழந்தை வந்து பிறந்த இமீடியட்டாக வந்து ஏதாவது காம்ப்ளிகேஷன் வருதுன்னா ஸோ அதுக்குமே பார்த்திங்கன்னா அவங்க கவர் கொடுக்குறாங்க. அது வந்து அப் டு 25 lakh ரூபி வந்து 1 lakh ரூபி கவரும், 25 lakh மேலே 50 lakh ரூபி, 75 lakh ரூபி, 1 crore கவருக்கு வந்துட்டு அவங்க 2 lakh ரூபி வந்து லிமிட் கொடுக்குறாங்க. குழந்தை பிறந்த அப்புறம் வேக்சினேஷன் போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த வேக்சினேஷன் எக்ஸ்பென்சஸ்க்குமே இவங்க லிமிட் கொடுக்குறாங்க, ஒரு எக்ஸ்ட்ரா லிமிட் கொடுக்குறாங்க. இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அட்வான்டேஜ். காம்ப்ரஹென்சிவ் பிளான்னா இந்த மாதிரி தான் இருக்கணும். குழந்தை பிறந்த அப்புறம் வேக்சினேஷன் போடுவாங்க இல்லையா, அந்த வேக்சினேஷனுக்கும் இவங்க கொடுக்குறாங்க. இது வந்து அப் டு 25 lakhs வரைக்கும் வந்து 5,000 rupees லிமிட் கொடுக்குறாங்க. 50 lakh, 75 lakh, 1 crore வரைக்கும் இவங்க வந்து 10,000 rupees வந்து லிமிட் கொடுக்குறாங்க.
அவுட் பேஷண்ட் டென்டல் ட்ரீட்மெண்ட், அதாவது நார்மலி மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸில் வந்து இந்த டென்டல் கவர் வந்து நார்மல் பேசிக் பிளானில் வராது. இந்த பர்டிகுலர் பாலிசியில் உங்களுக்கு பேசிக் பாலிசிலேயே வந்து இந்த டென்டல் வந்து கவர் ஆகிடுது. பட் அதில் ஒரு வெயிட்டிங் பீரியட் இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் 3 இயர்ஸ் பாலிசி பே பண்ணியிருக்கணும். 3 இயர் பிளாக்காக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் 3 இயர் நீங்கள் பே பண்ணுறீங்க, 4th இயர் நீங்கள் கவர் எடுத்துக்கலாம். அடுத்த 3 இயர் நீங்கள் பே பண்ணுறீங்க, அடுத்த நெக்ஸ்ட் 4th இயர் நீங்கள் வந்து கவர் எடுத்துக்கலாம். ஸோ அந்த பிளாக்காக வந்து நீங்கள் கவர் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்குமே வந்து லிமிட் இருக்குது. ஸோ அது வந்து 5 lakh and 7.5 lakhs வந்து 5,000 rupees லிமிட்டு. அது வந்து 10 lakh rupee, 15 lakh rupee, 20 lakh rupee, 25 lakh rupee வந்து உங்களுக்கு 10,000 rupees லிமிட்டு. 25 lakhக்கு மேலே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, அதாவது 50 lakh, 75 lakh, 1 crore வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் 15,000 rupees வரைக்கும் டென்டலுக்கான கவரை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அவுட் பேஷண்ட் கன்சல்டன்சியும் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் நார்மலாக வந்து உடம்பு சரியில்லை, திடீர்னு ஹாஸ்பிட்டல் போகிறீங்க, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு அவுட் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் இந்த பர்டிகுலர் பாலிசியில் கவர் ஆகுது. ஸோ அதுக்குமே வந்து லிமிட் இருக்குது. இந்த லிமிட் பார்த்திங்கன்னா பெர் கன்சல்டேஷனுக்கு வந்து 300 rupees தான் நீங்கள் வந்து பண்ணணும். ப்ளஸ் வந்து நீங்கள் நெட்வொர்க் ஹாஸ்பிட்டலில் மட்டும்தான் இது வந்து அப்ளை பண்ண முடியும். இதுவே வந்து 5 lakh rupee கவருக்கு வந்து அவங்க 1,200 rupees வந்து ஒரு வருஷத்துக்கு லிமிட் கொடுக்குறாங்க. 7.5 lakhs வந்து அப் டு 1,500 rupees வந்து கவர் கொடுக்குறாங்க. 10 lakh rupee கவருக்கு வந்து 2,100, 15 lakh rupee கவருக்கு வந்து 2,400, 20 lakh rupee கவருக்கு வந்து 3,000, 25 lakh rupee கவருக்கு வந்து 3,300. அதுக்கு மேலே 25 lakh மேலே 50,000 இருந்தாலும் சரி, 75,000 இருந்தாலும் சரி, 1 crore இருந்தாலும் சரி, ஒரு வருஷத்துக்கு அப் டு 5,000 rupees வரைக்கும் உங்களுக்கு நார்மலாக அந்த அவுட் பேஷண்ட் கவர் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட். காம்ப்ரஹென்சிவ் பாலிசியில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல காம்ப்ரஹென்சிவ் பாலிசி எனக்கு படுது இந்த ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஹாஸ்பிட்டல் கேஷ் வந்து இவங்க கொடுக்குறாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகணும் இல்லையா, அப்போது எப்போதுமே ஒருத்தவங்க கூட வந்து அக்கமடேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதில் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வரும். அதை கவர் பண்ணுறதுக்காக இவங்க கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி ஹாஸ்பிட்டலைஸ் ஆகும்போது மேக்ஸிமம் அப் டு 7 days வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க. நீங்கள் 7 days மேலே அட்மிட் ஆகிருந்தீங்க, அந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் வந்து உங்களுக்கு கிடைக்காது. ஒரு வாட்டி நீங்கள் அட்மிட் 24 hours மேலே நீங்கள் அட்மிட் ஆகிட்டீங்கன்னா அப் டு 7 days வந்து இந்த ஹாஸ்பிட்டல் கேஷ் கொடுப்பாங்க. ஒரு பாலிசி இயரில் வந்து அப் டு 120 days மேக்ஸிமம் வந்து இவங்க கொடுப்பாங்க. இதில் வந்து 5 lakh rupee கவர் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 500 rupees-உம், 7.5 lakh rupee கவர் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 750 rupees-உம், 10 lakh rupee கவர் எடுத்தாலுமே 750 rupees per day கொடுக்குறாங்க. 15 lakh rupee, 20 lakh rupee நீங்கள் கவர் எடுக்கிறீங்கன்னா 1,000 rupees per day கொடுக்குறாங்க. இதுவே வந்து 20 lakh, 25 lakh கவர் எடுக்கும்போது 20 lakh rupee நீங்கள் கவர் எடுக்கும்போது 1,500. 25 lakh மேலே நீங்கள் பாலிசி கவர் எடுக்கிறீங்க அப்படின்னா, அதாவது 50 lakh, 75 lakh, 1 crore வந்து 2,500 rupees per day வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் கேஷாக மட்டும் இவங்க கொடுக்குறாங்க. இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் பார்த்துடலாம். இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது வந்து நார்மலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, நம்ம பாலிசி வந்து கிளைம் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு 10 lakh rupee கவர் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து அப் டு 7 lakh rupee நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் டிஸ்சார்ஜ் ஆன அப்புறமா அந்த பேலன்ஸ் இருக்க 3 lakh rupee திருப்பியுமே 10 lakh rupee ரீஃபில் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து ரீஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிறது. இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் பார்ஷியலி ஆர் ஃபுல்லி, பார்ஷியலி அப்படிங்கிறது ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொன்னால் அதுதான் பார்ஷியலி. ஃபுல் கவருக்கு தீராமல் ஒரு செட்டன் அமௌண்ட் வந்து தீர்றது அது பார்ஷியலி அப்படிங்கிறது. இது வந்து ஃபுல் அப்படிங்கிறது வந்து 10 lakh rupee கவர் எடுத்துறீங்க, மொத்தமாகவே காலி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் டிஸ்சார்ஜ் அப்புறமா திருப்பி அது ரீஃபில் ஆகிடும். பட் நீங்கள் அட்மிட் ஆகிருக்கும் போதே ஒரு 10 lakh rupee கவர் ஆகுதுன்னா அப்படி கவர் கொடுக்க மாட்டாங்க. அப் டு 10 lakh தான் மேக்ஸிமம் லிமிட். ஸோ அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் அப்புறமா ரீஃபில் ஆகிறது தான் வந்து இந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் அப்படிங்கிறது. பர்டிகுலர் பாலிசியை பொறுத்தவரை உங்களுக்கு பார்ஷியலாகவும் சரி, ஃபுல்லாகவும் சரி, 2 ஆப்ஷனுமே இருக்குது. பட் ஒரே ஒரு வாட்டி தான் நீங்கள் பாலிசி ஒரு பீரியடில் வந்துட்டு வந்து எல்லா ஆப்ஷன்லையும் 5 to 1 crore வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிசி பீரியடில் ஒரே ஒரு வாட்டி மட்டும்தான் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் அந்த கியூமுலேட்டிவ் போனஸ், அதாவது நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கும்போது அந்த போனஸ் உங்களுக்கு கிடைக்குதுல்ல, அந்த பர்டிகுலர் அந்த போனஸும் இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1 yearக்கு 50% கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் அப் டு 100%. நீங்கள் வந்து ஒரு 10 லட்ச ரூபா பாலிசி எடுக்கிறீங்க, அது 20 lakh rupee வரைக்கும் மேக்ஸிமம் போகலாம். ஸோ அதான் வந்து மேக்ஸிமம் லிமிட், அதுக்கு மேலே போகாது. பேரியாட்ரிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து பேரியாட்ரிக் சர்ஜரின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ஆஃப்டர் 36 months, அதாவது 3 வருஷம் வெயிட்டிங் பீரியடுக்கு அப்புறமா இந்த பர்டிகுலர் பாலிசியில் உங்களுக்கு கவர் கொடுக்குறாங்க. அந்த கவர் வந்து 2.5 lakh rupees வந்து அப் டு வந்து 5 lakh rupee, 7.5 lakh, 10 lakh, 15 lakh வரைக்கும் உங்களுக்கு 2.5 lakh rupee மேக்ஸிமம் லிமிட்டு. 20 lakh rupeeக்கும் 25 lakh rupeeக்கும் 50 lakh rupeeக்கும் 75 lakh rupee அப் டு 1 crore வரைக்கும் உங்களுக்கு 5 lakh rupee வந்து லிமிட் வந்து கொடுக்குறாங்க பேரியாட்ரிக் சர்ஜரி பொறுத்த வரைக்கும்.
ஆக்சிடென்டல் டெத் அண்ட் பெர்மனன்ட் டோட்டல் டிசபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும். இதில் வந்து ஒரு கிளைண்ட் பாலிசி எடுக்கிறாங்க, அந்த கிளைண்டோட ப்ரொப்போசர் அல்லது அவங்க சூஸ் பண்ணுற ஒருத்தங்க வந்து அந்த பர்டிகுலர் ஃப்ளோட்டர் பாலிசியாக இருந்துச்சுன்னா அவங்க பர்டிகுலர் ஒரு ஆளை சூஸ் பண்ணணும், இல்லை அவங்க ப்ரொப்போசராக இருக்கிறவங்க தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சூஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஆக்சிடென்ட் டெத்தை வந்து எடுத்துக்கலாம், இந்த கவர் எடுத்துக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க, இன்பில்ட்டாகவே கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ரா எந்த ப்ரீமியம் நீங்கள் அந்த பர்டிகுலர் பாலிசியில் இது கட்ட தேவையில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டில் மெட் பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளாடி 12 மந்த்ஸ்க்குள்ளாடி நீங்கள் வந்து பெர்மனன்ட் டிசபிலிட்டியில் போயிட்டீங்க, இல்லை அப்படின்னா நீங்கள் டெத் ஆகிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எந்த சம் இன்ஷூர் எடுத்திருக்கீங்களோ 5 lakhலேருந்து 1 crore வரைக்கும் என்ன சம் இன்ஷூர் எடுத்திருக்கீங்களோ அந்த சம் இன்ஷூரை வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா வந்து அந்த பர்டிகுலர் பாலிசி இயரில் வந்து உங்களுக்கு என்ன கவர் எடுத்துருக்கீங்களோ அந்த கவர் உங்களுக்கு கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ரினியூ பண்ணிக்கலாம், ரினியூ பண்ணாமல் இருக்கலாம். இன்கேஸ் டெத் ஆகிட்டாங்கன்னா இன்னொருத்தங்க அந்த பாலிசியும் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த ஆப்ஷன் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆயுஷ் ட்ரீட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப் டு சம் இன்ஷூர்டு மோஸ்ட் ஆஃப் த பாலிசியில் வந்து இப்போ கவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அப்படி இங்கே இதில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அப்படியே கிடையாது. 5, 7.5, 10, 20 lakhs வரைக்கும் உங்களுக்கு 15,000 rupees லிமிட் கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே இருக்கிறதுக்கு வந்துட்டு உங்களுக்கு 20 and 25க்கு 20,000, 50 lakh, 75 lakh, 1 crore வரைக்கும் உங்களுக்கு 30,000 லிமிட் வந்து ஆயுஷ் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ராபேக். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பாலிசியில் காம்ப்ரஹென்சிவ் பாலிசியில் இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் வந்து லிமிட் கொடுத்துட்றாங்க. அதேமாதிரி அந்த ரீஸ்டோரேஷன் பெனிஃபிட் பார்த்தோம் இல்லையா, அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒன்ஸ் ஒரு பாலிசி பீரியடில் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் அது கொடுக்குறாங்க. பட் இப்போலாம் அப்படி கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸில் வந்துட்டு எல்லா கவருமே அந்த நம்பர் ஆஃப் டைம்ஸ் கொடுக்குறாங்க. 5 times, சில பாலிசியில் வந்து அன்லிமிட்டடே கொடுக்குறாங்க. பட் இந்த பர்டிகுலர் பாலிசியில் வந்து ஒரே ஒரு வாட்டி ரீஸ்டோரேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ராபேக்கை நான் பார்க்குறேன். வெல்னஸ் ப்ரோக்ராம் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. நீங்கள் வந்து சர்டைன் ஸ்டெப்ஸு ஒரு மந்தில் வந்து 20-25 days நடக்கும். அந்த மாதிரி ஒரு சர்டைன் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி அவங்க மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு அப் டு 10% வந்து உங்களோட ப்ரீமியம் வந்து கம்மியாகும். அது வந்து மோஸ்ட் ஆஃப் த பாலிசியில் இருக்குது. இதில் வந்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிற அந்த பைபேக் ஆஃப் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் அப்படிங்கிற கவர் இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்குது. ஸோ இதில் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இந்த பர்டிகுலர் ரைடருக்கு வந்து நீங்கள் ஆப்ஷனல் கவர் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி எடுக்க வேண்டியது இருக்கும். அது வந்து நான் வந்து மற்ற பாலிசிலேருந்து இது எப்படி டிஃபர் ஆகுதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நார்மலாக வந்துட்டு டிசீஸ் மேனேஜ்மெண்ட் சொல்லிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இவாபு போல் ரேஷியோ 2.0 வந்துட்டு இருக்குது அந்த ஆப்ஷன். அது வந்து எக்ஸ்ட்ரா ரைடர். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸிஸ்டிங் டிசீஸை வந்து 1 year வந்து அதை ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி தான் இங்கே உங்களுக்கு நார்மலாக வந்து 3 year வெயிட்டிங் பீரியட் இருக்கும் எக்ஸிஸ்டிங் டிசீஸ்க்கு, அதை வந்து 1 year கம்மி பண்ணும். பட் இதில் இருக்கிற என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பாலிசியில் நீங்கள் ஒரு வாட்டி அந்த ப்ரீமியத்துக்கான அமௌண்ட்டை நீங்கள் கட்டினா போதும். நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு வருஷமும் இந்த பர்டிகுலர் அந்த எக்ஸ்ட்ரா அந்த ரைடருக்கான ப்ரீமியம் கட்ட தேவையில்லை. ஸோ வந்து உங்களுக்கு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் இருக்குது, நார்மலாக உங்களுக்கு ப்ரீமியம் வந்து ஒரு 50,000 rupees வருது அப்படின்னா இந்த பர்டிகுலர் பைபேக் பண்ணுறதுக்காக ஒரு 15,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்ட சொல்கிறாங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி கட்டினா போதும். எவ்ரி இயர் அந்த ரைடருக்கான காசு கட்ட தேவையில்லை. நீங்கள் ஒரு வாட்டி கட்டினோன்னா 3 year வெயிட்டிங் பீரியட் 2 year வந்து கம்மியாகும். ஆனால் மற்ற பாலிசிஸில் நீங்கள் பார்க்கும்போது அதில் என்ன ட்ராபேக் வரும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரைடர் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த ரைடரை வந்து லைஃப் லாங் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும். நீங்கள் அப்படி கண்டினியூ பண்ணிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 3 year வந்து 1 year வெயிட்டிங் பண்ணினா கம்மியாகும். நீங்கள் எப்போ அந்த ரைடருக்கு இருக்கிற அந்த ப்ரீமியம் கட்டாமல் நிப்பாட்டுறீங்களோ திருப்பியும் முதல்ல இருந்தே நீங்கள் வந்து 3 year வெயிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து பர்டிகுலர் பாலிசிஸில் மோஸ்ட் ஆஃப் த பாலிசிஸில் போகுது. ஸோ அது வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியை பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த பெனிஃபிட்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுக்கு மேலே சில பெனிஃபிட்ஸ் இருக்குது, நீங்கள் கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணி புரிஞ்சுக்கங்க. இல்லைனா நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு டவுட்ஸ் வந்து நீங்கள் கிளாரிஃபை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கமெண்ட் கூட பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டில் வந்துட்டு நீங்கள் நார்மலாக இருக்கிற வெயிட்டிங் பீரியட்ஸ் இதுக்குமே இருக்குது. 30 days வெயிட்டிங் பீரியட் வந்து ஓவராலாக வந்துடும். ஃபஸ்ட் 30 days அதில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் மட்டும் தான் கவர் ஆகும். அதுக்கப்புறமா ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ், இந்த அப்பெண்டிக்ஸ், கிட்னி ஸ்டோன், டான்சில்ஸ், இந்த மாதிரி இருக்கிற ஸ்லோ க்ரோயிங் டிசீஸ், அதாவது எமர்ஜென்சியாக நீங்கள் சர்ஜரி எதுவும் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இருக்கிற டிசீஸுக்கு வந்து உங்களுக்கு 2 year வெயிட்டிங் பீரியட் இருக்கும். ப்ளஸ் வந்து எக்ஸிஸ்டிங் டிசீஸ், உங்களுக்கு ஆல்ரெடி ஏதாச்சும் டிசீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு 3 years வெயிட்டிங் பீரியட் போடுவாங்க. ஸோ அந்த 3 years வெயிட்டிங் பீரியடை 1 year வெயிட்டிங் பண்ணுறதுக்காக இந்த வந்து ஒரு ரைடர் பார்த்தீங்கன்னா இது இருக்குது. ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஸோ அதான் வந்துட்டு ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸ் பைபேக். அந்த ஆப்ஷன் இந்த பர்டிகுலர் பாலிசியில் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ அந்த பாலிசியில் இருக்கிற ரைடர்ஸோட இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்கிற அந்த ஆப்ஷனல் கவர் வந்து எப்படி டிஃபர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம
டீட்டெயிலாக இதில் பார்த்துட்டோம். ப்ளஸ் வந்து இந்த பர்டிகுலர் பாலிசியில் இருக்கிற அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டென்டல் கவர் இருக்குது, உங்களுக்கு ப்ரெக்னென்சி கவர் ஆகும். ப்ரெக்னென்சிக்கு அப்புறமா வந்துட்டு கிட்டோட வேக்சினேஷன், எமர்ஜென்சியான ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு கவர் கிடைக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. ஓபிடி கவர் கொடுக்குறாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கம்பெனியில் நான் பாசிட்டிவாக பார்க்குறேன். பட் அதில் நெகட்டிவாக நான் பார்க்குறது ரீஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிறது. அதாவது 1 இயரில் வந்துட்டு ஒரு வாட்டி நீங்கள் யூஸ் பண்ண அப்புறம் அது ரீஸ்டோர் ஆகும் இல்லையா, அந்த ரீஃபில் ஆப்ஷன் அப்படிங்கிறது ஒன்லி ஒன்ஸ் தான் அது கொடுக்குறாங்க. பட் இப்போது பல கம்பெனிஸில் வந்து அது வந்து அன்லிமிட்டட் டைம்ஸாக கொடுக்குறாங்க. ப்ளஸ் வந்து ஓவராலாக நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா 100% மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுவும் நீங்கள் கிளைம் பண்ணாமல் இருக்கிற இயருக்கு மட்டும்தான் இந்த நோ கிளைம் போனஸ் அப்படிங்கிறது வருது. ஸோ அதுவுமே பார்த்திங்கன்னா கம்பேரிட்டிவ்லி மற்ற கம்பெனிஸில் வந்துட்டு 5 டைம் 10 டைம் அன்லிமிட்டட் டைம்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து ஸ்லைட்லி நான் ட்ராபேக்காக பார்க்குறேன். அப்புறமா முக்கியமாக அந்த கன்சூமபிள்ஸ் கவர் ஆகலை அப்படிங்கிறத நான் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேன். அட்லீஸ்ட் உங்கள் ஒரு ரைடர் வச்சுருந்தா கூட அந்த ரைடரை நீங்கள் சூஸ் பண்ணி கன்சூமபிள்ஸ் கவர் பண்ணலாம். பட் இந்த பர்டிகுலர் பாலிசியில் நீங்கள் கன்சூமபிள்ஸுக்கு ரைடர் கூட இல்லை. ஸோ கன்சூமபிள்ஸ் உங்களுக்கு இந்த பாலிசியில் வந்து கவர் ஆகாது. இதெல்லாம் இந்த பர்டிகுலர் பாலிசியில் நான் டிஸ்அட்வான்டேஜஸாக பார்க்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் பாலிசியில் நம்ம ஓவராலாக வந்து இதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்துட்டோம். இது யாருக்காச்சும் சூட்டபுளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க, பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண அப்புறம் ஆஃப்டர் பர்ச்சேஸ் சர்வீஸ் கூட நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். ஸோ உங்களை காண்டாக்ட் நம்பர், மெயில் ஐடி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தாராளமாக நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் சர்வீஸ் எடுத்துக்கலாம். ப்ளஸ் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாராச்சும் ஹெல்த் இன்சூரன்ஸ் பை பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அது அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வாய்ப்புகள் இருக்குது. நன்றி, வணக்கம்.